மோசமான கணவர் ஐன்ஸ்டீன் உலகை புரட்டி போட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு விஞ்ஞானிகளையே ஆச்சரியத்தில் உறைய வைத்தவர் ஒருவர் உண்டென்றால் அது ஐன்ஸ்டீன் தான். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சிந்தனையாற்றல் கொண்ட ஏலியன் மூளை ஐன்ஸ்டீன் உடையது என பலரும் கருதும் அளவுக்கு சிந்தனைக்குள் கொண்டு வர முடியாத கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்து அதை விதிகளாக நிறுவியவர் ஐன்ஸ்டீன். விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என ஐன்ஸ்டீன் போற்றப்பட்டாலும் தனது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அவர் ஒரு தோல்வியடைந்த மனிதராகவே பார்க்கப்படுகிறார். உலகின் மோசமான கணவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் ஹி லைஃப் அண்ட் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தில் தான் இந்த வாசகம் கூறப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு பெண் பித்தர் என்றும் பெண்கள் விஷயத்தில் அதிக சபலம் கொண்டவர் என்றும் அவ்வப்போது விவாதங்கள் கிளம்புவதும் உண்டு. இந்த பதிவில் ஐன்ஸ்டீனின் இன்னொரு உலகமான குடும்ப வாழ்க்கை மற்றும் பெண்கள் உடனான தொடர்பு குறித்து பார்ப்போம். ஐன்ஸ்டீன் இயற்பியல் துறையில் எத்தனையோ பெரிய சாதனைகளை படைத்திருந்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. ஐன்ஸ்டீன் தனது இயற்பியல் சோதனை கூட கருவி போலவே பெண்களை பயன்படுத்தி வந்தார் என்றே விஷயம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஒரு பெண்ணுடன் திருமண பந்தத்தில் இருந்து வந்தாலும் அதே நேரத்தில் மற்றொரு பெண்ணை தனது காதல் வலையில் வீழ்த்தி தொடர்பில் இருந்து வந்துள்ளார் என்றும் கூறுகின்றனர். அவரது வரலாற்றை பார்க்கும் போது அவருக்கு அவருடன் பழகும் பெண்களின் வயது வித்தியாசம், உறவு வித்தியாசம் கூட தெரியவில்லை என்றே கூறப்படுகிறது. ஐன்ஸ்டீனின் முதல் மனைவி மிலேவா மேரிக் சுவிஸ் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டில் படித்துக் கொண்டிருந்த போது ஐன்ஸ்டீனின் வகுப்பில் சக மாணவியாக படித்து வந்தார். அடுத்த சில ஆண்டுகளில் ஐன்ஸ்டீன் மற்றும் மேரிக் நட்பு காதலாக வளர்ந்தது. ஐன்ஸ்டீனின் தாயார் இந்த காதலை எதிர்த்தார். ஏனென்றால் மேரிக் ஐன்ஸ்டீனை விட 4 வயது மூத்தவர். அந்த நாட்களில் மிகவும் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்தவராக கருதப்பட்டவர். இதையெல்லாம் மீறி ஐன்ஸ்டீன் தனது காதலுக்கு உண்மையாக இருந்தார். 1903ஆம் ஆண்டு மிலேவா மேரிக்கை மணந்தார். அந்த நாட்களில் யூதர் செரிபிய திருமணம் என்பது ஒரு இந்து முஸ்லிம் திருமணம் போன்று கருதப்பட்டது. மிலேவாவை 1903ஆம் ஆண்டு காதலித்து மணந்து கொண்டபின் அவர் தனது கல்லூரி படிப்பை கூட தியாகம் செய்தார். ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் ஐன்ஸ்டீனின் உண்மையான முகம் தெரிய வந்தது. இவர்களின் திருமண வாழ்க்கை 11 ஆண்டு காலம் மட்டுமே நீடித்தது. தனது மனைவிக்கு இவர் விதித்த நிபந்தனைகளை கேட்டால் வியப்பை ஏற்படுத்தும். ஐன்ஸ்டீன் தனது மனைவியை ஒரு வேலைக்காரி போலத்தான் நடத்தியுள்ளார் என்கிறது வரலாறு. ஆனால் அவரது மனைவியோ தனது அன்புக்குரிய கணவனுக்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்துள்ளார். ஐன்ஸ்டீன் அவரை வெறுத்து ஒதுக்கிய போதும் அவரை விழுந்து விழுந்து கவனித்தவர் அவரது மனைவி மேரி. இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. அக்காலத்தில் ஐரோப்பாவிலேயே கணிதம் மற்றும் இயற்பியல் படித்த வெகு சில பெண்களில் ஒருவராவார். மனைவியை முழுவதுமாக வெறுத்து ஒதுக்கிய ஐன்ஸ்டீன் 1912ஆம் ஆண்டு தனது உறவினரான எல்சாவின் பக்கம் திரும்பினார். எல்சாவிடம் தனது மனைவி பொறாமை குணம் பிடித்தவள் என்று கூறி அடைக்கலம் தேட முயன்றார். மனைவி மேரிக்கை விவாகரத்து செய்துவிட்டு எல்சாவை திருமணம் செய்ய முயன்றார். ஆனால் மேரிக் குழந்தைகளின் நிலையை கருதி விவாகரத்து தர மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஐன்ஸ்டீன், நீ என்னுடன் வாழ வேண்டுமானால் கடுமையான நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என கூறி சில நிபந்தனைகளை கூறியுள்ளார். அருகில் வந்து உட்காரக்கூடாது, வெளியில் கூட்டிச் செல்லுமாறு வற்புறுத்தக்கூடாது, தேவையில்லாமல் தன்னுடன் பேசக்கூடாது, வெளி உலக தொடர்புகளை அதிகம் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஐன்ஸ்டீனின் நிபந்தனை பட்டியல் நீளுகிறது. மிக முக்கியமாக தன்னுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவரது மனைவி எதிர்பார்க்க கூடாது. எந்த வகையிலும் தன்னை கவர முயற்சிக்க கூடாது, அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது என்பது அந்த நிபந்தனைகளில் ஒன்று. இந்த நிபந்தனைகளையும் தாண்டி மேரிக் இவரை நன்கு கவனித்தாள். அவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்தாள். அவரின் துணிகளையும் துவைத்து தேய்த்து கொடுத்து பணிவிடை செய்தாள். அவளால் முடிந்த வரையில் எந்த எதிர்பார்ப்புமின்றி அவருக்கு பணிபுரிந்தாள். ஆனால் அவளுக்கு எந்தவித கைமாறும் செய்யவில்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்படிப்பட்ட 11 ஆண்டுகால வேதனை வாழ்க்கைக்கு பின் ஐன்ஸ்டீனை விட்டு மிலேவா மேரிக் சில நிபந்தனைகளுடன் பிரிந்து சென்று விட்டார். அதாவது எதிர்காலத்தில் ஐன்ஸ்டீன் பெறும் நோபல் பரிசு தொகை அனைத்தும் தன்னிடம் வழங்கிவிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்கிறார்.
இந்த நிபந்தனைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் ஒப்புக்கொள்கிறார். 1921ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கான ஐன்ஸ்டீனின் பரிசு தொகை முழுவதும் மிலேவா மாரிக்கின் சுவிஸ் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் அந்த தொகை $28,000 இருந்தது. விவாகரத்திற்கு பின் கூடவே தன் குழந்தைகளையும் அழைத்து சென்று விட்டார் மிலேவா. ஐன்ஸ்டீனின் குழந்தைகளில் ஒருவர் ஹான்ஸ் ஆல்பர்ட், இன்னொருவர் எட்வர்ட். 1902ஆம் ஆண்டு திருமணத்திற்கு முன்பே விசரல் என்ற மகள் பிறந்துள்ளார். அந்த குழந்தை என்ன ஆனதென்று தற்போது வரை தெரியவில்லை. விவாகரத்து பெற்ற அதே ஆண்டு தனது குழந்தை பருவ காதலியும் உறவினருமான எல்சாவை திருமணம் செய்து கொண்டார் ஐன்ஸ்டீன். எல்சாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 வயதுக்கு வந்த வளர்ந்த பெண்கள் இருந்தனர். எல்சாவுடன் வாழ்ந்து வந்த அதே நேரம் அவரது சகோதரியுடனும் ஐன்ஸ்டீன் தொடர்பு வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. எனினும் அந்த 2வது திருமணமும் அவருக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையவில்லை. எல்சாவும் சில ஆண்டுகளில் மறைந்து விட்டார். எல்சாவை திருமணம் செய்வதற்கு முன் அவரது மகளை திருமணம் செய்து கொள்ள கேட்டதாக கூட சில சர்ச்சை தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. எல்சாவின் மறைவிற்கு பிறகும் அவர் சும்மா இருக்கவில்லை. தனது செயலாளர் பெட்டி நியூமனுடன் உறவை ஏற்படுத்திக் கொண்டார். அதன் பின்னர் வேறு பல பெண்ணுடனும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பலமுறை தன் திருமண வாழ்வில் தான் சரியாகத்தான் நடந்து கொள்கிறோமா என்ற சந்தேகம் அவரிடம் இருந்த வண்ணமே காணப்பட்டது. சில சமயம் அது தவறென்று உணர்ந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் இயற்பியல் துறையில் மூழ்கிய ஐன்ஸ்டீன் பெண் துணையின்றி சுமார் 20 ஆண்டுகள் தனியாகவே வாழ்ந்தார். 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறைந்தார். நீங்கள் ஒரு அழகான பெண்ணுடன் பழகும் போது 1 மணி நேரம் 1 வினாடி போல தெரிகிறது. நீங்கள் ஒரு அடுப்பின் மீது உட்காரும் போது 1 நொடி 1 மணி நேரம் போல் தெரிகிறது. அதுதான் சார்பியல் தத்துவம் என எளிமையாக விளக்க முற்பட்ட ஐன்ஸ்டீன் அதையே தன் வாழ்க்கை தத்துவமாகவும் எடுத்துக்கொண்டாரோ என்றே நினைக்க தோன்றுகிறது.